नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன அன்பான நமஸ்காரங்கள். இன்றைக்கு அற்புதமான 3ஆம் நாள் பாசுரம் ஓங்கி உலகளந்த. இந்த பாசுரத்தை முதல்ல அழகாக பாடி இந்த பாசுரத்தோட அந்த இனிமையான குரல்ல கேட்போம். இதை கேட்டதற்கு பிறகு இந்த பாசுரத்தோட விளக்கம் என்ன, இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்ய தேசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினான் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோரும் பாவாய். அற்புதமான தேவகானம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி. இப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்தார் இல்லையா? தசாவதாரங்கள் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். ஆனால் பெருமாள் நிறைய அவதாரங்கள், எண்ணில்லா அவதாரங்கள் எடுத்திருக்க. இந்த தசாவதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இவ எடுத்து சொல்ற இந்த அவதாரம் எது தெரியுமோ? வாமன அவதாரம். ஏன் வாமன அவதாரத்தை எடுத்தா அதை யோசிச்சு பார்த்தோமோ? ஏன்னா வராக சுவாமிக்கும் பூமாதேவி நாச்சியாருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம், அந்த பக்தியை பற்றியான வாக்குவாதம் தான் ஆண்டாள் அவதரிப்புக்கான முக்கியமான காரணமே. அப்போ பாசுரங்கள்ல முதல்ல இந்த பெருமாளோட அவதாரத்தை எடுக்கணும் அப்படின்னு பிராட்டி நினைச்சிருந்தால்னா வராக அவதாரத்தை தான் அவ சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல வாமன அவதாரத்தை பத்தி பேசுறான். அதுலயும் வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா தசாவதாரத்துல 2 அடி குரலாய் நின்ற அந்த 2 அடி அவதாரம் தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கொடை எடுத்துன்னு மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த அசுரன் இடத்துல 3 அடி நிலம் கேட்டு அதில் 1 அடியே பூமிக்கு கீழே இருக்கிற 7 லோகங்கள், அடுத்த அடி பூமிக்கு மேலே இருக்கிற 7 லோகங்கள் அளந்த பெருமாள் 3ஆவது அடிக்கு அளக்கிறதுக்கு இடமே இல்லாமல் மகாபலி சக்கரவர்த்தியின் தலைமையில் அவர் காலை வைத்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவனோட பூமிக்கள் தள்ளினார். இதுதான் வாமன அவதாரத்தோட மகிமை. இப்போ இந்த வாமன அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அபார அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவிக்ரம அவதாரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாமன அவதாரம் ரொம்ப குள்ளமாக வந்தது. எதை பற்றியும் கவலைப்படாத அவர் தன்னோட உருவத்தை மாற்றிக்கொண்டமேன்னு மக்கள் நம்ம குழந்தைகள் நமக்காக தான் அவர் அவதாரம் எடுத்த. அதற்கு உடனே அதே அவதாரத்திலேயே இந்த ஓங்கி உலகளந்தன்னு இந்த உலகத்தை அளக்கிற திருவிக்ரம அவதாரம் எடுத்தார் இல்லையா? அதுதான் மிக பிரசித்தி. இந்த அவதாரத்தை தான் இந்த பெண்பிள்ளை எடுத்து சொல்றா, ஆண்டாள் நாச்சியார் எடுத்து சொல்றா. இப்போ இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த அவதாரத்தை முக்கியமாக சொன்னதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அது எனக்கு தோணுன காரணம் என்ன தெரியுமோ? இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டாளும் ஆழ்வார் இல்லையா? இந்த திருக்கோளூர் திவ்யதேசம், அதாவது இந்த இடத்துல வாமன அவதாரம் அவ எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன தெரியுமோ? ஏன்னா 3 ஆழ்வார்கள் தான் காரணம். அதே முதல் 3 ஆழ்வார்கள் அப்படின்னா பூதத்தாழ்வார்,
பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். இவதான் முதல் 3 ஆழ்வார்கள். இவருடைய பாசுரங்கள் தான் முதல் நூற்றாந்தாதி, 2ஆம் நூற்றாந்தாதி, 3ஆம் நூற்றாந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடியதான முதல் பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துல. இப்போ இந்த பாசுரங்கள் எப்படி கிடைக்கப்பட்டது நமக்கு அப்படின்னா, அவ 3 பேரும் விடையான்குடி அப்படிங்கிற இடத்துல சந்திக்கும் போது அவளுக்கே நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல பெருமாள் வந்து அவள் அப்படி நகர்த்தி அவள் நடுவில் அவர் வந்து நின்றார். இவ 3 பேரும் சேர்ந்து அந்த பெருமாளை அப்படியே தரிசிச்சா. முதல்ல பொய்காழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாய், இந்த வையமே அகல் விளக்கு, அதுல அந்த நெய் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அன்பு அப்படின்னு அந்த பெருமானை பத்தி அவர் பாடினார். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வார் அவர் என்ன சொன்னார், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாய், அன்புதான் அதுல விளக்கு, அதுல அந்த ஆர்வம், அதாவது அந்த பெருமாளை அடையணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அதுதானே அதுல நெய் அப்படின்னு அவர் சொன்னார். பேயாழ்வார் திருமேனி கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிற ஆச்சரியமான 3ஆவது பாசுரம். இந்த 3 பாசுரங்கள் தான் இந்த 3 நூற்றாந்தாதி சொல்லுவோம் இல்லையா, இந்த பாசுரங்கள் 4000 திவ்ய பிரம்மத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான விஷயம். ஆண்டாள் அதை மனசுல நினைச்சிட்டு தான் அவரோட ஆழ்வார்களான அவருடைய ஆச்சாரர்கள் அந்த ஆழ்வார்களை மனதில் நினைத்துதான் இந்த வாமன் அவதாரத்துக்கு, ஏன்னா அந்த திருவிக்கிரமன் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசம் திருக்கோவில தான் அவளுக்கு இது கிடைச்சது. அதனால ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு முதல் பாசுரத்திலேயே, அதாவது இது வந்து 2 பாசுரம் தான் முடிஞ்சிருக்கு, 3ஆம் பாசுரம்ல இந்த அவதார மகிமை எடுத்து சொல்றா ஆண்டாள். இப்போ இந்த இடத்துல அவர் சொல்றா இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அப்பேற்பட்ட உலகத்தையே அளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாப்பிட்டு நீராடினார். அவனையே நினைச்சுண்டு அவனுக்காக விரதம் இருக்கும் இல்லையா, ஏன்னா 2 பாசுரத்துல ஒரு விரதத்தை பத்தி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டா, யாருக்காக இருக்கணும்னு சொல்லிட்டாலே, அப்போ அந்த விரதத்தை அந்த பாவையெல்லாம் சொல்றா, அதையே நினைச்சு நீங்க நீராடினீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நோன்பு ஆரம்பிச்சது அந்தந்த மங்கைகளை கூட்டு அவாவாளுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ நோன்பு ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அப்படி கிடையாது, உலக நன்மைக்காக தான் இந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது. அவாவாளுக்கு தனிப்பட்ட முறையில தேவையான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் முதல்ல இந்த உலகத்துக்கு என்ன தேவை, ஏன்னா அவ பேட்டி இல்லையா, அதனால இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் அந்த பெருமானத்துல கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3ஆம் நாள் பாசுரம். இப்போ இந்த 3ஆம் நாள் பாசுரம் என்ன சொல்றேன்னா, அந்த உலகளந்த பெருமாளுக்காக நம்ம நோன்பு இருந்தோம்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது, கொஞ்சம் கூட மனசு கஷ்டமே இல்லை நமக்கு. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், நமக்கு மழையே இல்லை. இப்போ சென்னையில் வந்து வெயில் தான் நிறைய இருக்கு, மழைன்ற பேச்சுக்கும் இடையில குளிரும் அவ்வளோ கிடையாது. ஆனால் சில இடத்துக்கு போனீங்கன்னா குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மழையும் இருக்கும், ஆனால் வெயிலே இருக்காது. இப்படி வித்தியாசமா இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, மாதம் மும்மாறி பெய்யணும் அப்படின்போது தொடர்ந்து 3 நாள் மழை பெய்யுது, இல்லை தொடர்ந்து 3 நாள் வெள்ளம் வருது, இல்லை தொடர்ந்து 3 நாள் மழையே இல்லாமல் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் நல்லா மழை பெய்யணும், செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் வரணும், அடுத்த நாள் இல்லை வெயில் காயணும். அப்போதான் இந்த மரங்கள்லாம் அப்படி சூரிய நாராயணனை பார்த்து சிரிக்கும். அப்படி மரங்கள்லாம் வளரணும், மரங்கள் செழிப்பா இருக்கணும் இல்லையா. அப்போ திங்கள் மும்மாறி பெய்யணும். இந்த சரியாக நம்ம இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இப்போ சொல்றாலே குளோபல் வார்மிங்லாம் சொல்றாலே, இதெல்லாம் வராம இருக்கும். யார் எதுக்காக எப்படி இருக்கும், இந்த மாதிரி விரதம் இருந்து அந்த ஓங்கி உலகளந்த அந்த பெருமானை, ஏன்னா அவன் காலடி பாதாளத்திலையும் பூமிக்கு கீழேயும் அவன் காலடி, பூமிக்கு மேலேயும் அவன் காலடி இல்லையா. அப்போ அவன் காலடியை நம்ம பற்றும்போது நமக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்றா. அது இல்லாமல் இவளுடைய அந்த கற்பனா சக்தி, அது எப்படி இவளுக்கு எப்படிப்பட்ட கவிதை எழுதியிருக்கா அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓங்கு பெரு சென் நெல் ஓடு கயலுகளை அப்படின்பா, அதாவது அப்படியே ஓங்கி அந்த மாதிரி மழை பெஞ்சும் போது நெற்கள்லாம் இருக்கு இல்லையா, நெற்கதிர்கள்லாம் அப்படி ஓங்கி வளருமா. கயல்கள்னா மீன்கள், அந்த நீர்நிலைகள் எல்லாம் மீன்கள் வந்து அப்படியே துள்ளி குதிக்குமா. துள்ளி குதிக்கிறது இல்லாம பூங்குவலைன்னா தாமரை பூ, அழகான அந்த கோலை பூக்கள் சொல்லுவா இல்லையா, அந்த தாமரை பூல போதில் பொறிவண்டு கண் படுப்ப, அந்த வண்டு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த தாமரை பூவை தேடி வந்து அதுல இருக்கிற அந்த தேனை எடுக்கிறதுக்காக அப்படி ஓடி வருமா. அப்ப அந்த தாமரை பூ அப்படியே வண்டுகள் அப்படியே வரதுக்கு காத்துன்னு இருக்குமா. அப்படி இருக்கணுமா செழிப்பா, அந்த மாதிரி இயற்கையா இருக்கணும். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி, அதாவது அந்த பசுக்கள்லாம் ஏதோ சாதாரணமாக அப்படியே நோஞ்சி அப்படி இல்லை, பசுக்கள்
நல்ல பெரிய நல்ல பசுக்கள், நிறைய மடிகள், நிறைய பால் சுரக்கக்கூடிய மடிகள் இருக்கக்கூடிய பசுக்கள், அதுதானே நிறைய பால் தரும். அந்த மாதிரியான அந்த சீர்த்த முளை, அப்பேற்பட்ட அந்த முளை, அந்த பால் எடுப்பா இல்லையா, பால் சுரப்பா இல்லையா, அந்த இடத்துல அந்த முளை வந்து நல்ல பெரிதா நல்ல செழிப்பா இருந்தா நிறைய பால் எப்படி கொடுக்கும், வாங்க குடம் நிறைக்க வள்ளல் பெரு பசுக்கள். அந்த குடம் நிறைய எவ்வளவு பெரிய குடம் கொண்டு வந்தாலும் அதில் அப்படியே பாலை நிறைக்கிற அளவுக்கு அந்த பசுக்கள் பால் சுரக்குமா. இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த இயற்கையானது பஞ்சபூதங்கள் வந்து நமக்கு சகல விதமான வசதிகளையும் அது கொடுக்கணும். பஞ்சபூதங்கள் நினைக்கிறோம், நம்மளோட அந்த பக்தியை பார்த்தாலாவது பஞ்சபூதங்கள் நமக்காக எல்லாம் செய்யணும். அப்படி அந்த பெருமானை வேண்டணும். அப்போ அந்த பெருமான் யாரு, அந்த ஓங்கி உலகளந்த அந்த உத்தமன். அவனோட காலடியில் நம்ம விழுந்து அவனுக்காக நம்ம வேண்டும் போது, அவன் நமக்காக இல்லை, இந்த உலகத்துக்காக, இந்த உலக மக்களுக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத, எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே எண்ணம். அதனால அந்த பெருமானை வேண்டுங்கோ, அந்த நீங்காத செல்வம் தருவான். அந்த மாதிரி செல்வம் குறையவே குறையாது அப்படின்ற செல்வத்தை அவன் கொடுப்பான். எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படிங்கிற இந்த பாசுரம். இதுக்கு விளக்கம் இதுதான். இப்போ இதற்குண்டான திவ்ய தேசம் எது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஒரு 4-5 திவ்ய தேசங்கள் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். ஆனால் முக்கியமாக சொல்லக்கூடிய திவ்ய தேசம் 2-3 சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம். முதல்ல திருக்கோவலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கிற திருவிக்கிரம பெருமாள், இவர் ஒரு திவ்ய தேசம். இதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல திருவூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்ய தேசம். இது இல்லாம காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசத்திலும் பெருமாள் இந்த உலகளந்த திருவிக்கிரம உருவத்துல தான் அவர் காட்சி கொடுத்துருப்பார். காழி ஸ்ரீராம விண்ணகரம். இந்த 3 திவ்ய தேசங்களும் முக்கியமாக ஆண்டாள் கண்டிப்பாக இந்த பாசுரத்தின் மூலியமாக அந்த திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்திருப்பள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி ஒரு ஆச்சரியமான 3 திவ்ய தேசங்கள் தான் இன்னைக்கு இவனுடைய பாசுரங்கள் மூலியமாக மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள். இப்போ இந்த திவ்ய தேசங்களோட பெருமைகள் சொல்லி மாளாது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள்ல இந்த திவ்ய தேசங்களோட பெருமைகளை நான் சொல்றேன். இவன் முதல்ல திருக்கோவலூர் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கிட்டத்தட்ட 6ஆம் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து, ஏன்னா ஆழ்வார்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இது ஏதோ 6000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில். ஆனால் இதில் முக்கியமாக சொல்லப்படுது என்னன்னா, வாமன அவதாரம் பெருமாள் எடுத்து பலி சக்கரவர்த்தி உள்ள பூமிக்கு தள்ளினார் சொன்னோம் இல்லையா, அது நடந்த இடமே இதுதான். இது கிருஷ்ணச்சேத்திரம் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம். விஜயநகர பேரரசு தான் இந்த சேத்திரத்தை ரொம்ப பிரசித்தி ஆக்கினான். அதாவது அவர்கள் அந்த கோயில் எல்லாம் செக் பண்ணிட்டு நல்ல நிலையில இன்னைக்கு நம்ம போய் தரிசிக்கிற நிலைமையில கொண்டு இருக்கிறதுக்கு காரணமே விஜயநகர பேரரசு தான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேச பெருமாள் இவர். இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. என்னன்னா, பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. நிறைய புராணங்கள் இருக்கு இல்லையா, அதுல இந்த பிரம்மாண்ட புராணத்துல இந்த திவ்ய தேசத்தை பத்தி மிருகண்ட முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் வந்து பெருமாளை வாமன அவதாரம் எடுத்து அந்த திருவிக்கிரம அவதாரத்தை தரிசிக்கணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, இந்த இடத்துல பெருமாள் மிருகண்ட முனிவர் அவரோட பத்தினியாரோட இந்த இடத்துக்கு வந்து அந்த பெருமாளை இவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் திருக்கோவலூர். இது வந்து நடுநாட்டு திவ்ய தேசம் சொல்லுவா. திருக்கோவலூர், திருவகீந்திரபுரம், இந்த 2 திவ்ய தேசங்கள் வந்து நடுநாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த திருக்கோவலூர். இப்ப நமக்கு அடுத்த திவ்ய தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள். இந்த உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு விசேஷம் என்ன தெரியுமா, இந்த ஒரு திவ்ய தேசத்துக்குள்ளேயே 4 திவ்ய தேசமும் கூடயே இருக்கு. இப்ப காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா சோழமண்டல திவ்ய தேசம் சொல்லுவா இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இதுலயே 4 திவ்ய தேசம் வந்துடும். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க 4 திவ்ய தேச பெருமாள். எப்படி அது அப்படி கேட்டா, இந்த கோயில்ல இது வந்து பெருமாள் உலகளந்த பெருமாள் இருக்கிற ஒரு திவ்ய தேசம். இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அந்த மைய பகுதியில ஆதிசேஷனோட அமைஞ்சிருப்பார். அது வந்து திருவூரகம், அதாவது திருவுறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த திவ்ய தேசத்தை பெருமாள் வந்து என்ன பண்ணாரா, மகாபலி என்ன பண்ணாரா, விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியலன்னு போது சின்ன அவதாரமா எடுத்தாராம். அதனால இந்த இடத்துல இது திருவூரகம். அப்புறம் திருக்கரகம், இது வந்து இந்த 3வது வளாகத்துல, கோயிலோட 3வது வளாகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். இதுக்கு பேரு திருக்கரகம். ஏன்னா காரக முனிவர் வந்து இங்க இந்த பெருமாளை தரிசித்தார். அதனால இந்த இடத்துல இந்த பெருமாளுக்கு திருக்கரகம் அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமம்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கரவணம் அப்படிங்கிறது இந்த பிரகாரத்தில் 2வது பிரகாரத்தில் வந்து சன்னதி அங்கே ஒரு திவ்யதேச பெருமாள் இருக்கார். இது வந்து மூளை வந்து கல்வர் அப்படின்னு சொல்லுவா இவரை. இந்த இடத்துல பெருமாள் வந்து கருணவல்லி தாயாரோட காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இது வந்து இங்க இந்த இடத்துல திருநீரகம் அப்படின்னு பெருமாள் இருக்கார். இது எப்படின்னா 4 கரங்களோட 2வது பிரகாரத்துல ஆச்சரியமாக காட்சி கொடுத்துட்டு இருப்பார். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 திவ்ய தேசமும் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற திவ்ய தேசம். இப்போ 3வதாக சொல்லக்கூடிய திவ்ய தேசம் என்னன்னா காழிச்சீராம விண்ணகரம். ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம், சீர்காழியில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துல தான் திருஞான சம்பந்தர் அவதரித்தார். ஒரு தடவை இங்கே பெருமாள் திருமங்கையாழ்வார் இந்த இடத்துக்கு வரும்போது, ஏன்னா திருமங்கையாழ்வார் வந்து அவருக்கு நிறைய திருநாமம் இருக்கு இல்லையா, நாலுகவி பெருமாள், மதுரை கவி பெருமாள்னு அவருக்கு நிறைய திருநாமங்கள். இதெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே இருக்கிறவாள்லாம் திருஞான சம்பந்தரே அவதரித்த இடமாத்து, இந்த இடத்துல இவருக்கு என்ன அப்படின்னும் போது திருஞான சம்பந்தருக்கும் ஆழ்வாருக்கும் இடையே நடந்த சின்ன வாக்குவாதத்தில் அதில் ஆழ்வார் வெற்றி பெற்று திருஞான சம்பந்தரே ஆராதித்த ஒரு ஆழ்வார் அப்படின்னா அது திருமங்கை ஆழ்வார் தான். அவரே ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்தார், நிறைய பாராட்டு மழையெல்லாம் பொழிஞ்சார் அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த இடத்துல பிற்காலத்தில் நிறைய படைகள்லாம் எடுத்து வந்து இந்த பெருமாள் உற்சவ பெருமாளை எல்லாரும் திருடின்னு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது ஒரு வயசான கிழவி அந்த பெருமாளுக்கு தடாலன்னு பேர், அந்த பெருமாள் எடுத்து ஒரு பானையில் பத்திரமா வச்சிருந்தாலாம். ஒரு நாள் இந்த பானையில் இருந்த பெருமாள் கனவுல வந்து இங்கே என்னோட பக்தன் ஆழ்வான் வருவான், திருமங்கை ஆழ்வான், அவன் இடத்துல கொடுத்து பிரதிஷ்டை பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னதுனால ஒரு பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு ஆழ்வார் வந்த உடனே அந்த அற்புதமான அந்த தடாலன் எடுத்து அவர் கையில் கொடுத்தா. அந்த இடத்துல இந்த உற்சவ மூர்த்தியை அங்கே பிரதிஷ்டை பண்ண நம் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் காழி சீராம விண்ணகரம். இப்போ இந்த 3 திவ்ய தேசங்களுக்காக தான் ஆண்டார் கண்டிப்பாக மங்களாசாசனம் பண்ணியிருப்பல் இந்த பாசுரத்தின் மூலியமாக. உங்களுக்கு ஏதான திவ்ய தேசம் தெரியும், இது இல்லாமல் இதுவும் இருக்கே அப்படின்னு சொன்னால் அதே இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சந்தோஷம் தானே, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எல்லா விஷயங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப திவ்ய தேசங்களோட பெருமைகள். இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு 4வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக இதே மாதிரி ஒரு பாடலோடு அனுபவிப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் பல்லாண்டு பாடி நன்றி, வணக்கம். கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.